வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ 6ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார் அப்படின்னாலே அவங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரோகம், சத்ரு, கடன், ஸோ இந்த 3மே அவங்க கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பணமும் வரும். நம்ம கடன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் தனமும் அவங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் வரும்பொழுது. ஏன்னா இவங்களுக்கு குரு பெயர்ச்சி குரு 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி ரொம்ப நல்லா இருக்கோ அதே போல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்தாலே மற்ற கிரகங்களினுடைய பார்வை எப்படி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் வரக்கூடிய இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அமையும். கேது பகவானும் இவங்களுக்கு லாபத்தில் 11ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. கடந்த ஒரு 4 வருடங்களாகவே துலாம் ராசி நேயர்கள் நிறைய கடன் பிரச்சனைகள், கூட்டு தொழிலில் நிறைய ப்ராப்ளம்ஸு, அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை எடுத்தாலும் ஒரு தடங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பொருளாதார இழப்புகள், இது எல்லாமே இவங்களுக்கு இருந்தது. அதுவும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தும் கூட பெரிய அளவுக்கு இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதோ பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு என்னென்ன விதத்தில் தனத்தை கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நம்ம புதிதாக தொழில் தொடங்குவது, கூட்டு தொழில் முயற்சி, இது எல்லாமே இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்று முகமாகவே அமையும் இந்த சனி பெயர்ச்சியில். ஸோ ராகு கேத்துவினுடைய மாற்றம், லாபத்தில் வரக்கூடிய கேத்து பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவானும் இவர்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டமானது சனி பகவான் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக இவர்கள் கடன்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியடையும். திருமண யோகங்கள் நல்லாவே இவர்களுக்கு கனிந்து வரும். 2ஆம் திருமணம், குறிப்பாக முதல் திருமணம் உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்கு, இல்லை மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டார், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியில் புதிய நண்பர்கள் ஏற்படுவதற்கும் புதுவிதமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய
ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை அதை பயன்படுத்தி கொள்வது நமக்கு நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப காலமாக பெண்களுக்கு குறிப்பாக ஒரு குடும்ப சண்டை இல்லைன்னா குடும்பத்தில் வரக்கூடிய சொத்து தகராறுகள், அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்து எனக்கு பணம் வரணும் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இவங்களுக்கு கையில் வரும். அதே மாதிரி ஒரு கடன் அடைக்கணும், எனக்கு ரொம்ப நாளாக நகையெல்லாம் அடகு வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு மீட்டணும், இதெல்லாம் எனக்கு நகை அடகு வச்சது எல்லாமே நான் அந்த கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கடனும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதுசாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் வேலை கிடைப்பதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வேலை தேடுபவர்கள், அயல்நாடு சென்று படிக்க எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இவங்களுக்குமே இது எல்லாமே நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும். சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், இதனால் விட்டு பிரிஞ்சு போனவங்க, நான் குடும்பத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, இவங்க எல்லாமே மீண்டும் உங்கள் குடும்பத்தில் சேருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த கிரக பயிற்சிகள். குறிப்பாக 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் நமக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஏன்னா குரு பாக்கியத்தில் இருக்கிறதுனால இந்த ரோகம் சத்ரு கடன்னு சொல்லக்கூடியது நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்திற்காகத்தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் நீண்ட நாளாக ஐசியூவில் இருக்காங்க, இல்லை மருத்துவ சிகிச்சை பெறுறாங்க, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி டயாலிசிஸில் இருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள் குறையும். அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது என்ன மாதிரி பரிகாரங்கள் இவங்க செய்யலாம், என்ன தான தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தானியங்களை தானமாக கொடுக்கலாம். அரிசி, துவரம் பருப்பு, நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் நெய், இந்த நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டுமே கோவிலுக்கு நிறைய தானம் கொடுங்க. அரிசி, துவரம் பருப்பு இந்த 2 தானியமும் நீங்கள் ஓல்டேஜ் ஹோமு இல்லைன்னா அநாத ஆசிரமத்துக்கு குழந்தைகள், வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கு அரிசி, துவரம் பருப்பு இது ரெண்டுமே தானமாக கொடுங்க. இந்த தானியம் தானம் பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி தெய்வ அனுகூலங்களும் நமக்கு நிறையா இருக்கும். ஸோ நெய், நல்லெண்ணெய் ஆலயங்களுக்கும், அரிசி, துவரம் பருப்பு இந்த மாதிரி அநாத ஆசிரமங்கள், தர்ம காரியங்களாக நீங்கள் வேத பாராயணம் பண்ணக்கூடிய இடங்கள் அங்கே நீங்கள் கொடுக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கோஷ்டியூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள். ஸோ நிறைய கோவில்கள் நமக்கு அந்த பக்கம் இருக்குது. குறிப்பாக திருச்செந்தூர் போங்க, ராமேஸ்வரம் போங்க, திருப்புல்லானி போங்க, உத்திரகோசமங்கை போங்க. ஸோ இந்த இடங்களில் போயிட்டு இறை வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் லாபங்கள், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், மருத்துவ செலவுகள் குறையிறது. அதே மாதிரி நமக்கு கூட்டு தொழிலையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.